சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஏன் இப்படி பண்ணீங்க? உங்க பின்னாடி யார் இருக்கா? சொல்லுங்க, உங்களை தானே கேக்குறேன். எதுக்காக இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, சொல்றல. ஏன் இப்படி பண்ணீங்க? உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன். உம்ம கொட்டா மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ண? யார் சொல்லி இப்படி செஞ்ச? உன் பின்னாடி யார் இருக்கா? உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக என் புருஷனை மாட்டி விட பிளான் பண்ணீங்க? இறந்து போறதா சொன்ன இவ எப்படி உயிரோட வந்திருக்கா? யார் உங்களுக்கு பணம் கொடுத்தது? சொல்லுன்ற ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்ன தெருவுல அலைய விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடிச்சு கொன்னு போட்டுருவா உங்கள. மேடம், பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க இப்படி பண்ணிட்டோம். உங்க புருஷன் மேல கொலைப்பழிய உண்டாக்கி பணத்தை பறிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஆயி போச்சு. ரெண்டு பேரும் எழுந்துறீங்க, எழுந்துறீங்க. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணாம போலீஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ரெண்டு பேரும் சரண்டர் ஆகுறீங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காதீங்க. அது உங்க கனவுல கூட நடக்காது. எங்களால எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியாது. என்னது? உன்னாலையும் இங்க இருந்து உயிரோட போக முடியாது. இத பாருங்க, என் பொறுமையா சோதிக்காதீங்க. பிரச்சனை பண்ணாம ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. முடியாது. நீ என்ன சொன்னாலும் எங்களால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியாது. மீனா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? சரி, கஸ்தூரி ரவதி அங்கதானே போயிருக்காங்க. அவங்களுக்கு போன் பண்ணி பாப்போம். நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு கடவுளே. ஆனா உன்னையே நம்பிட்டு இருக்க என் மீனாவுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது கடவுளே. நீதான் ஒரு துணையா இருந்து அவளை காப்பாத்தணும். யார்? மீனாவா? அத்தை கால் பண்றாங்க. என்ன இது? ரேவதியும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. அத்தை கேட்டா நான் என்ன சொல்றது? அதான் கட் பண்ணிட்டேன். சீக்கிரம் வா. என்னாச்சு? என்னால முடியல. வா வா, பக்கத்து ஊருக்கு போனா ஏதாவது ஒரு பஸ் பிடிச்சு வேற எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிடலாம். மூச்சு வாங்குது, என்னால ஓட முடியல. பக்கத்துல தான், வா போயிடலாம். எங்க பாக்குறீங்க? ஐயோ ஐயோ. Hey!
இனிமே இவ அவ்வளவுதான். வா போலாம். யோ எதுக்கு என் ஊசிய போட்ட? செத்து கித்து போயிட போறா. இவ சாகணும். இவ உயிரோட இருந்தா அது நமக்கு தான் ஆபத்து. சரி வா போலாம். ஒரு நிமிஷம் இரு. இவளை இப்படியே விட்டுட்டு போனா இவளால நமக்கு பிரச்சனை தான். இவ எழுந்து வந்தான்னு வச்சுக்க, நம்மள போலீஸ்ல கண்டிப்பா பிடிச்சு கொடுத்துருவா. இத பாரு, இவ்வளவு உயிரோட குழியை தோண்டி புதைக்கிற நாம. இவ எங்கேயும் போயிடாம பாத்துக்க. நான் போய் சீக்கிரம் ஒரு குழியை தோன்றேன். கடவுளே, மீனா இப்ப எங்க இருக்கானோ, என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியலையே. எனக்காக நீயே மீனா தனியா போன. கடவுளே, ரேவதி அழாத. ராமுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் நல்லா வாழ்வான்னு ஆசாசியா மீனாவை கட்டி வச்சு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இவங்க 2 பேருமே சந்தோஷமாவே இல்ல. இப்ப என் மகன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அங்க என் மருமக எங்க எப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ தெரியல. அம்மா தாயே, என் மருமகளை காப்பாத்துமா. எங்க அம்மாக்கு வேற வேலையே இல்ல. நேரம் கெட்ட நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கெட்ட நேரத்துல இருக்கணும். பாவம் அவங்களுக்கு எப்படி தெரியும் கஸ்தூரி? விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? போன் எடுத்தா மீனா கிட்ட பேசணும், ராம் கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கிற நிலைமையில இப்ப அவங்களை எப்படி பேச வைக்க முடியும்? பரவாயில்ல, நீ எடுத்து பேசு. நம்ம போன் எடுக்கலனா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிப்பாங்க.